Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papersல உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். இப்போ ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 29 3 மார்க்கில் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, calculate the electric flux through the rectangle of side 5 cm and 10 cm kept in the region of uniform electric field 100 Newton per Coulomb. The angle theta is equal to 60 degree. If theta becomes 0, what is the electric flux? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 1.17. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெக்டாங்கிள் ஆஃப் சைட் 5 cm அண்ட் 10 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ரெக்டாங்கிளினுடைய பிரெத்து, ஏன்னா இது கம்மியான வேல்யூ இருக்கிறனால இது பிரெத்துன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து 10 cm, திஸ் இஸ் லென்த். ஸோ இது அதிகமான வேல்யூ இருக்கிறனால இதை லென்த்துன்னு எடுத்துக்கிறோம், இது பிரெத்துன்னு எடுத்துக்கிறோம். kept in the region of uniform electric field 100 Newton per Coulomb. எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரின்னு கொடுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தீட்டா வந்து 0ன்னு எடுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கலாம். ஸோ கிவன் நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் இஸ் ஈக்குவல் டு 10 cm விச் இஸ் ஈக்குவல் டு 10 × 10⁻² மீட்டர். மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 5 cm. திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 5 × 10⁻² மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு 100 Newton per Coulomb. அடுத்து தீட்டா கொடுத்துருக்காங்க, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஃபஸ்ட்டு கேஸில் வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னு எடுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணோம். அடுத்த கேஸில் வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணோம். ஸோ கேட்டிருக்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தட் இஸ் அ ஃபார்முலா. What is the formula for the electric flux? The formula for the electric flux in terms of electric field is I is equal to E dot A. So this is a dot product and this is equal to E dot A is equal to EA cos theta. ஸோ இங்கே ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏங்கிறது ஏரியா, காஸ் தீட்டா, தீட்டாங்கிறது ஆங்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது ஏரியா, லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஏரியா கால்குலேட் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதனால் ஃப்ளக்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு இ 100 ஏரியா, லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ 10 × 10⁻² இஸ் லென்த் and breadth is 5 × 10⁻². So this is the area into cos theta, cos 60 degree. So first caseல theta is equal to 60 degree அப்படின்னு எடுத்து நம்ம ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணலாம். So this is equal to 100 × 10 × 5 × cos 60 is 1/2. இங்கே ஒரு 10⁻² இருக்குது, இங்கே ஒரு 10⁻² இருக்குது. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி 10⁻⁴ அப்படின்னு அழைக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 5ன்னு வரும். 5 5s are 25. 25 × 100 is 2500 × 10⁻⁴. Unit is Newton meter square Coulomb to the power -1. நியூட்டன் கூலும் டு தி பவர் -1 வந்து ஈயோட யூனிட்டு, ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃப்ளக்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் டு தி பவர் -1.
இதை சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.25 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் டு தி பவர் -1 அப்படின்னு எழுதலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கேஸில் வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னு எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஃப்ளக்ஸை. நெக்ஸ்ட்டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்து ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுவோம். 5 இஸ் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா தான் EA cos theta. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு E is 100. Next area is 10 into 10 to the power -2 into 5 into 10 to the power -2 cos 0. Cos 0 is 1. So this is equal to 100 into 10 into 5 into 10 to the power -4. So 10 into 5 is 50. 50 into 100 is 5000. 5000 into 10 to the power -4 அப்படின்னு வரும். So this can be written as 0.5 Newton meter square coulomb to the power -1, and this is a flux when theta is equal to 0. This is the flux when theta is equal to 60 degree. ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். அண்ட் திஸ் இஸ் அ ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.